வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன். சோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இந்த கோர்ஸ் சேர முடியும், எவ்வளவு நாள் டூரேஷன், பிளஸ் பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எங்கெல்லாம் ஜாப் போக முடியும்ன்ற பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஏவியேஷன் சொல்லும்போது அதோட குவாலிஃபிகேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 2ல அவங்க வந்து சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்து படிக்க முடியும். அதுல பிசிக்ஸ் இருக்கணும், கெமிஸ்ட்ரி இருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி ஆர் பயோமேக்ஸ் அந்த மாதிரி இருந்தா பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்க முடியும். தென் அவங்களோட டூரேஷன் பாத்தீங்கன்னா 3 இயர் ப்ரோக்ராம். இது ஒரு டிகிரி ப்ரோக்ராம். 6 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா 25 மார்க் இன்டர்னல் மார்க் இருக்கும். கிளாஸ்ல இன்டர்னல் எக்ஸாம் இருக்கும். கிளாஸ்ல அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படின்றத பார்த்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த 25 மார்க் இருக்கும். 75 மார்க் தான் அவங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுவாங்க. தேர்ட் விஷயம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ பொதுவா மாணவர்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறோம், அதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ற பார்த்து தான் கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. இதுல மேஜரா ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க பிளேஸ்மெண்ட் கொடுக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் டிசைனிங்ல அவங்க போக முடியும். நாங்க பண்ணக்கூடிய ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ்ல ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் போக முடியும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல ரேம் டிபார்ட்மெண்ட்லயோ அவங்க ஒரு ஏர்லைன்ஸ்ல கிரவுண்ட் ஸ்டாஃபா இருக்க முடியும். இது வந்து செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஏரோஸ்டஸ் ஆக முடியும். அவங்க ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்து இதுல வந்து பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏரோஸ்டஸ் ஆகலாம். ஆர்எஸ் பாத்தீங்கன்னா ஒரு பசங்க படிக்கிறாங்கன்னா ஸ்டீவர்ட்ஸ் கேபின் க்ரூவா ஆக முடியும். சோ நார்மலா ஆஃப்டர் அவங்க 12th அப்புறம் ஒரு கேபின் க்ரூ படிக்கிறாங்கன்னா அந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1 lakh or 1,20,000 வரைக்கும் வரும். அந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்து படிக்கும்போது ஃப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கிறோம். பிளஸ் இந்த 6 செமஸ்டர் ஃபீஸ்ல பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் நாங்க கொடுக்குறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் ஃபீஸ் அவங்களுக்கு கட்ட தேவைப்படாது. சோ 6 செமஸ்டர்ல அவங்க 5 செமஸ்டர் ஃபீஸ் கட்டினா போதுமானது. அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஆர் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த 3 கேட்டகரியில ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். இது போக எனக்கு எஜுகேஷன் லோன் வேணும் சார் அப்படின்னா அவங்க எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்க முடியும். அதுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட், எஜுகேஷன் லோன் தேவையான ஃபுல் சப்போர்ட் எங்களால் பண்ணித்தர முடியும். அண்ட் எங்களுடைய காலேஜ் பாஸ்டன் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 30 சீட்ஸ் மட்டும் தான் அட்மிஷன் பண்ண முடியும் ஃபார் பிஎஸ்சி ஏவியேஷன். சோ 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களால ப்ரொவைட் பண்றோம். பிளஸ் எங்களோட ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் இருக்கும். செகண்ட் இயர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். வித் ஸ்டைஃபனோட அந்த ஸ்டைஃபன் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 to 15,000 வரைக்கும் இருக்கும். ஒரு சில மாணவர்கள் 20,000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. தேர்ட் இயர் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 ல இருந்து 35 வரைக்கும் இருக்கும் ஸ்டைஃபன். சோ நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கும் போதே நல்ல ஏர்னிங்கோட படிக்க முடியும். பேரண்ட்ஸ் ஃபீஸ் எதிர்பார்க்க தேவையில்ல. எஸ்பெஷலி செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல நீங்க ஏர்ன் பண்ற மணியை வச்சு நீங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியும். பிளஸ் எங்களுடைய காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வெரி எக்ஸலண்டா நாங்க ப்ரொவைட் பண்றோம். வித் நல்ல ஃபுட்டோட வெளியே உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க தகுந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றோம். சோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் பாஸ்டன் இன்ஸ்டிடியூஷன். ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், ஸ்காலர்ஷிப், ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நீங்க பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு தமிழ்நாட்டிலே ஃபீஸ் கம்மியான காலேஜ் எங்களோட காலேஜ். சோ இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காலேஜ்ல அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 2024 கூடிய அட்மிஷன். சோ +2 முடித்த மாணவர்கள் இத யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அல்லது அட்லீஸ்ட் ஷேர் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சீங்கன்னா நிறைய பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.